ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க ரவி. இந்த இன்டர்நெட் அப்படின்றது இப்போ நம்ம லைஃப்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா மாறிடுச்சு. சாப்பாடு தண்ணி மாதிரி இது இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படின்ற லெவலில் தான் ஆக்சுவலி நம்ம எல்லாருமே இருந்துகிட்டு இருக்கோம். பட் ஆனால் அப்படிப்பட்ட இந்த இன்டர்நெட் இன்னுமே 40% ஆஃப் பீப்புள்கிட்ட போய் சேரவே இல்லை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? உண்மைதான். இன்னுமே 40% ஆஃப் பீப்புள்கிட்ட ப்ராப்பரான இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்றது போய் சேரலை. பட் அதையெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்குமே இன்டர்நெட் சர்வீஸை கொடுக்குற விதமாக தான் சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் வரப்போகுது. நெக்ஸ்ட் இதுதான் ஃபியூச்சர் ஆஃப் இன்டர்நெட் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது எப்படி ஒர்க் ஆக போகுது, இதனால எப்படி உலகம் ஃபுல்லாக இன்டர்நெட் கனெக்ஷனை கொடுக்க முடியும், ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேட்டலைட் இன்டர்நெட்னா என்ன ஏது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை இப்போ இந்தியாவில் ஒருத்தவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வேற யாரும் கிடையாது, நம்ம ஜியோ தான். ஜியோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜியோ ஸ்பேஸ் ஃபைபர் அப்படின்ற ஒரு சர்வீஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வேற ஒன்றும் கிடையாது, சேட்டலைட் வழியாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு சர்வீஸ் தான். குஜராத், சத்தீஸ்கர், அசாம், ஒடிசா 4 இடங்களில் இந்த சர்வீஸை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு டெஸ்ட் வெர்ஷனாக தான், கம்ப்ளீட்டாக கமர்ஷியலாக வரல, பட் டெஸ்ட் வெர்ஷன் மாதிரி அங்கே இப்போதைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி ஜியோ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் அப்படின்ற விஷயத்தை அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆல்ரெடி வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்நெட் அண்ட் நம்ம ஸ்டார்லிங்க் எலான் மஸ்க் கூடிய கம்பெனி இருக்குல்ல, ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்றத இப்போ கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவிலுமே நம்ம ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இஸ்ரோவோட கம்பைன் பண்ணி 72 சேட்டலைட்டில் இந்த சேட்டலைட் வழியாக இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி வச்சு அனுப்பி அதை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் இயர்க்குள்ள 700 சேட்டலைட் இதே மாதிரி நாங்கள் அனுப்பிச்சு இந்தியா ஃபுல்லாக இன்டர்நெட்டை நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இது போக அமேசான் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் குப்பியர் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவுமே சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றின ஒரு ப்ராஜெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்குலாம் முன்னாடி நாம தான் ஃபர்ஸ்ட் இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை கொண்டு வந்தோம் அப்படின்ற ஒரு பேரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஜியோ பார்த்தீங்கன்னா அவசரமாக இந்த சேட்டலைட் இன்டர்நெட் ஜியோ ஸ்பேஸ் ஃபைபர் அப்படின்ற இந்த சேட்டலைட் வழியாக இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த ஒரு சர்வீஸை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரி, இந்த ஜியோ ஸ்பேஸ் ஃபைபர் இதை பற்றிலாம் பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி பார்க்க ஆரம்பிப்போம். ஆக்சுவலி இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ஒர்க் ஆகக்கூடிய இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு இடத்துல இருந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸை தான் இன்டர்நெட் அப்படின்றது பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் சர்ச் பண்ணுற விஷயம் ஏதோ ஒரு சர்வரில் இருக்கும். அந்த சர்வர் எங்கே இருக்குன்றதை தேடி கண்டுபிடிச்சு அந்த சர்வரில் இருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து நம்ம மொபைலில் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு போஸ்ட்மேன் ஒர்க்கை தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நெட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் இந்த சர்வீஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய கடலுக்கடியில் பூமிக்கு அடியிலலாம் போட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸ் வழியாக தான் இப்போ இந்த இன்டர்நெட் அப்படின்றது ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த கேபிள் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய சர்வர், எல்லா சர்வரோடையுமே கனெக்ட் பண்ணியிருக்கும். நம்ம சர்ச் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன் எந்த சர்வரில் இருக்குது அப்படின்றது அந்த கேபிள் வழியாக போயிட்டு நமக்கு தேடி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் இப்போதைக்கு இன்டர்நெட் அப்படின்றது ஒர்க் ஆகுது. பட் இப்படி இந்த கேபிள் வழியாக ஒர்க் ஆகக்கூடிய இந்த இன்டர்நெட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா கேபிள் அப்படின்றது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ உலகம் ஃபுல்லாக கேபிள் போடணும்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த இமேஜில் தெரியக்கூடிய இந்த லைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக போட்டிருக்கக்கூடிய அந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளுடைய அந்த ஒரு பாத். ஸோ இவ்வளோ ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்றது ஆக்சுவலி அண்டர் கிரவுண்டில் கடல் வழியாக ஃபுல்லாகவே போட்டு வச்சிருக்காங்க, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா சர்வரையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான காஸ்ட் ரொம்பவே ஆகும். அதே மாதிரி அதற்கான சர்வீஸும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே அதிகமாகும். அதனால தான் இன்னுமே இந்த இன்டர்நெட்டை நிறைய இடங்களில் கொண்டு போய் சேர்க்கல. எக்ஸாம்பிளுக்கு ஹில் ஸ்டேஷன், ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஆக்சுவலி ஃபாரஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே இருக்க மாட்டாங்க, எப்போவாது தான் போவாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஸோ செலவு பண்ணி அங்கே போய் கொடுக்க வேணாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு சில இடங்களில் இன்னுமே இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்றது போய் சேரலை. ஸோ அங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் இன்டர்நெட் அப்படின்றது போய் சேரலை. பட் அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற விதமாக தான் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போக இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் வழியாக கிடைக்கக்கூடிய இந்த இன்டர்நெட்டில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. ஏன்னா கேபிள் அப்படின்றது ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர். நான் சொன்ன மாதிரி கடலுக்கு அடியில் கிரவுண்ட்லலாம் போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கடலில் இருக்கக்கூடிய மீன்கள், உயிரினங்கள்னால ஏதாவது பிரச்சனை வரலாம், ஏதாவது டேமேஜ் ஆகலாம். அதே மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது கிரவுண்டை பூமியை தோண்டும் போது இந்த ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் டேமேஜ் ஆகி அப்பயுமே ப்ராப்ளம் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான டேமேஜஸ்லாம் ஆகும்போது நமக்கு இன்டர்நெட் சர்வீஸ் வந்து பிளாக் ஆகும், இன்டர்நெட் ப்ராப்பராக கிடைக்காது. நிறைய நேரங்களில் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இன்டர்நெட் அப்படின்றது ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றதுனால இது எல்லாத்தையுமே க்யூர் பண்ணுற விதமாக தான் இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இப்போ எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த சேட்டலைட் இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் அப்படின்றது நம்ம ஒரு விஷயம் சர்ச் பண்ணோம் அப்படின்னா கேபிள் வழியாக போயிட்டு நமக்கான இன்ஃபர்மேஷன் எடுத்து வந்து கொடுக்கும். ஆக்சுவலி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ அதை சொல்கிறேன். ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு நம்மளுடைய சேனல் டெக் பேக் தமிழ் அப்படின்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ நீங்கள் டெக் பேக் தமிழ் அப்படின்றது யூடியூப்பில் சர்ச் பண்ணுறீங்க. ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாமே யூடியூபுடைய சர்வரில் தான் இருக்கும். ஸோ யூடியூப் சர்வர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் மட்டும் இல்லை, யூடியூப், ஃபேஸ்புக் இவங்களுடைய சர்வர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கூகுளுடைய டேட்டா
சென்டரில் தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் கூகுளுடைய டேட்டா சென்டர்னு பார்க்கும்போது உலகம் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 135 இடத்துல கிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ டெல்லியில் தான் இப்போ இந்த யூடியூபுடைய சர்வர் இருக்கும். ஸோ நாம் இங்கேருந்து சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து டேரெக்டாக நமக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய சிக்னல் ப்ரொவைடர்ஸ் அவங்களுடைய அந்த டவருக்கு போயிட்டு அங்கேருந்து கேபிள் வழியாக டெல்லியில் இருக்கக்கூடிய டேட்டா சென்டருக்கு போயிட்டு அங்கேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வந்து ஆக்சுவலி நமக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த கேபிள் வழியாக இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. பட் இதுவே சேட்டலைட் இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா இங்கே நடுவில் இருக்கக்கூடிய அந்த கேபிளுடைய அந்த ப்ராசஸ் இருக்கவே இருக்காது. நம்ம மொபைல்லேருந்து டேரெக்டாக சேட்டலைட்டுக்கு போகும். ஸோ சேட்டலைட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து சிக்னல் ரிசீவ் ஆகும் நம்ம மொபைலுக்கு. ஆக்சுவலி டேரெக்டாக மொபைலுக்கு வராது. இன்டர்மீடியட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டவர் வச்சுருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிஷ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், நடுவில் ஒரு ஆண்டனா இருக்கும், அங்கே வந்துட்டு அங்கேருந்து நம்ம டிவிக்கு வருதுல. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஆண்டனா ஒரு டவர் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து நம்ம மொபைலுக்கு சிக்னல் ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சராக இந்த கேபிள் மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சேட்டலைட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், அதே மாதிரி ஒரு ஆண்டனா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். ஸோ இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். ஸோ கம்பேரிட்டிவ்லி நமக்கு கேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அளவுக்கான நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்தோம்ல அந்த இமேஜ்லேயே. ஸோ உலகம் ஃபுல்லாக எவ்வளோ கேபிள் போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய ஒர்க் அப்படின்றது கண்டிப்பாக சேட்டலைட் இன்டர்நெட்டில் இருக்காது. அப்போ சேட்டலைட் இன்டர்நெட்டில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இதை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே, எதுக்கு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் மூலியமாக இன்டர்நெட் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆக்சுவலி இதுலேயுமே சில பிரச்சனைகள் இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது சேட்டலைட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான காஸ்ட் ஆகும், ரொம்பவே அதிகமான செலவு பண்ணி தான் ஆக்சுவலி சேட்டலைட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய சேட்டலைட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்துட்டாங்க, ரொம்பவே சீப்பாகவே சேட்டலைட்டை மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இப்போ நம்மளால் நிறைய சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்ப முடியுமா. அதே மாதிரி இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹக்ஸ்நெட், விஸ்டா மாதிரியான இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எஸ்ல இருந்து தான் நமக்கு இன்டர்நெட் சர்வீஸை சேட்டலைட் வழியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஐஎஸ்எஸ் அப்படின்றது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அது பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டர் வரைக்கும் தூரத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தூரத்துலேருந்து இன்டர்நெட்டை அவங்க ப்ரொவைட் பண்ணும்போது நம்ம ஒரு விஷயம் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா அது இங்கேருந்து 35,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப 35,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்மகிட்ட வரணும். ஸோ 70,000 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ணணும். ஸோ ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறதுனால நமக்கு இன்டர்நெட்டுடைய ஸ்பீட் அப்படின்றது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வேர்ல்டு லெவலில் இப்போ கிடைக்கக்கூடிய இன்டர்நெட், சேட்டலைட் வழியாக கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் அப்படின்றது கேபிள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்டர்நெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இதை ஸ்பீட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஐஎஸ்எஸ்ல சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, சேட்டலைட்டை லியோவில் ஃபிக்ஸ் பண்ணணும். லியோனா நீங்கள் நினைக்கிற லியோ கிடையாது, லோவர் எர்த் ஆர்பிட். அதாவது பூமியிலேருந்து 160 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டருக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை லோவர் எர்த் ஆர்பிட், அதாவது லியோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பூமியிலேருந்து சேட்டலைட்டும் பக்கமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு கம்யூனிகேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் ஸ்பீடான இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அண்ட் லோவர் எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுலையுமே சில பிரச்சனைகள் இருக்குது. லோவர் எர்த் ஆர்பிட் அப்படின்றது பூமியிலேருந்து பக்கமாக இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட்டால் பூமியில் கம்மியான ஏரியாஸை மட்டும் தான் கவர் பண்ண முடியும். இப்போ ஐஎஸ்எஸ் அப்படின்னா 35,000 கிலோமீட்டர் மேலே இருக்குது. ஸோ அதால் பூமியில் நிறைய ஏரியாஸை கவர் பண்ண முடியும். பட் இந்த லோவர் எர்த் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய சேட்டலைட்டால் பூமியில் கம்மியான ஏரியாஸை மட்டும் தான் கவர் பண்ண முடியும். பட் அந்த கம்மியான ஏரியாக்குள்ளே ஃபாரஸ்ட் வந்தாலும் சரி, கடல் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் அது எல்லா இடத்துக்கும் இன்டர்நெட்டை சேட்டலைட் வழியாக ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இதுதான் சேட்டலைட்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயம். பட் இதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். லோவர் எர்த் ஆர்பிட்லேயே எக்கச்சக்கமான நிறைய சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்தந்த சேட்டலைட் அந்தந்த இடத்துக்கு நமக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எல்லா இடத்துக்கும் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்தை தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே ஸ்டார்லிங்க் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லோவர் எர்த் ஆர்பிட்டில் ஒரு சில சேட்டலைட்டை அவங்க அனுப்பிச்சு இன்டர்நெட்டையும் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அவங்களுக்கு அடுத்தபடியாக இப்போ அடுத்தடுத்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த லோவர் எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான பிளானில் தான் இப்போ இறங்கியிருக்காங்க. அண்ட் ஜியோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஜியோ ஸ்பேஸ் ஃபைபர் இவங்களுடைய சேட்டலைட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த லோவர் எர்த் ஆர்பிட்டுக்கும் மேலே அண்ட் ஐஎஸ்எஸ்க்கும் கீழே அதுக்கும் இன்பிட்வீனில் தான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஜியோ இப்போ அவங்களுடைய இந்த சேட்டலைட்டை செட் பண்ணியிருக்காங்க. மீடியம் எர்த் ஆர்பிட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜியோவால் இப்போ கொடுக்கக்கூடிய அந்த சேட்டலைட் இன்டர்நெட்டுடைய ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி நமக்கு கேபிள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்டர்நெட்டை விட கம்மியாக தான் இப்போதைக்கு இன்டர்நெட் சர்வீஸ் அப்படின்றது கிடைச்சிட்டு இருக்கு. பட் ஃபியூச்சரில் அவங்களும் லோவர் எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ இன்டர்நெட்டுடைய ஸ்பீட் அப்படின்றது மேபி சேட்டலைட் வழியாக கிடைக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீட் அப்படின்றது இன்னும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான ஒர்க்கெல்லாம் தான் இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ சேட்டலைட் இன்டர்நெட்னா எப்படி, என்ன அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றிலாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை பற்றி அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் கண்டிப்பாக அங்கே ரிப்ளை பண்ணி உங்களுக்கு நான் அதற்கான விளக்கத்தை சொல்கிறேன். மற்றபடி சேட்டலைட் இன்டர்நெட்னா இதான் இப்படி தான் ஒர்க் ஆக போகுது. இதுதான் ஃபியூச்சரில் அடுத்து எல்லாரும் கொண்டு வரதுக்கான பிளான்லையும் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டை நாம் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.